அரசியல் பலம் உங்களோட கையில இருந்தா யாரை வேண்டாலும் அடிக்கலாம், யாரை வேண்டாலும் அடிச்சு கொள்ளலாம். நாதாரி நாய்கள். ஏண்டா உங்களுக்கு வந்து அரசியல் பலத்தை தந்ததே வந்துட்டு பொதுமக்கள். அந்த பொதுமக்கள் மேலே நீங்க கை வைப்பீங்களாடா? அந்த பொதுமக்கள் மேலே நீங்க கை வைப்பீங்க. உங்களை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லியா? உங்களை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லியா? அப்பாவியல் மேல நீங்க கை வைக்கிறீங்க. அப்பாவியல் மேல கை வைக்கிறீங்க. பெய்த்து அந்த பாத்தாளக்காரன் இருக்கிறான அவனு இல்ல கை வைங்க. அந்த டைமுக்கு உங்களுக்கு உங்களோட இடுப்புல வந்துட்டு வழக்கம் இல்லை இதை கை வைக்கிறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். உண்மையிலே மிகவும் கவலையான ஒரு விடயம் என்ன சொன்னா, அதாவது கடந்த வாரம் எனது நண்பர் நைசர் என்னோட உண்மையிலே நான் அந்த பகுதியில வசிச்ச காலம் கொஞ்சமும் என்னோட வந்துட்டு நிறைய என்னோட நெருங்கி பழகிய ஒரு நண்பர் நைசர். அவர் வந்துட்டு கொஞ்ச காலத்துக்கு முதல் வந்துட்டு அவர் புலனறுவையில திருமணம் செஞ்சு அங்கதான் இருப்பிடமா அவர் இருந்துட்டு இருந்தாரு. இப்ப கடந்த வாரம் வந்துட்டு ஏதோ ஒரு சம்பவத்தினால வந்துட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு சில குழுக்கள் வந்துட்டு சேர்ந்து இவங்களை தாக்கி அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுறாரு. வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இவர் மரணித்து போய்த்தாரு. இன்னா இல்லாய் இன்னா இலை ராஜுவும். ஆனா இப்ப நாம சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கடமையும் கூட என்னன்னு சொன்னா, இவருக்கு குழந்தைகள் இருக்குது, மனைவி மக்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த மனைவி மக்களுடைய நிலைமைகள் என்ன? ஆனா இதுக்கு உண்மையிலே அரசாங்கம் வந்துட்டு இப்படியான அரசியல்வாதிகளுக்கு சரியான தண்டனைகளை வந்துட்டு வழங்கணும், சரியான தீர்ப்புகளை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த அரசியல்வாதிகளுடைய சொத்துக்கள்ல இருந்து அந்த பாதிக்கப்பட்ட அதாவது மரணித்தவர மனைவி மக்களுக்கு கொடுக்கணும். என்ன சொன்னா, அந்த நண்பர் வந்துட்டு சம்பாதிச்சுத்தான் அந்த குடும்பத்தை பார்த்தாரு. இன்னைக்கு இவனுகள் செஞ்ச ஒரு காரியத்தால வந்துட்டு அந்த நண்பர் இன்றைக்கு இல்லை. ஆனாலும் அந்த நண்பருடைய குடும்பம் வாழணும் இல்லையா? அவங்களுக்கும் பசி பட்டணிகள் இருக்கும் இல்லையா? அதனால வந்துட்டு உண்மையிலே அரசாங்கம் வந்துட்டு இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம அரசாங்கம் இந்த கை வச்ச அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க தானே, அவனுங்கள சொத்துல இருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பங்கு அரசாங்கம் மீட்டு கொடுக்கணும். இவ்வளவுதான் நாம வந்துட்டு அரசாங்கத்திட்ட கேட்டுக்கொள்ள முடியும். உண்மையிலே எனக்கு இந்த தகவல் வந்துட்டு அன்றைக்கு உண்மையிலே எனக்கு தெரியாது. நாங்களும் நினைச்சோம் ஏதோ ஒரு சுகம் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அப்படி மரணிச்சாரு அப்படின்னு சொல்லித்தான் உண்மையிலே நாங்களும் புரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரிய வந்தது, இப்படி வந்துட்டு சில நாதாரிகள் நாய்த்தனமான வேலையை செஞ்சு ஒரு உறவை வந்துட்டு மரணித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேச முடியலைங்க. உண்மையிலே பேச முடியல. காரணம், என்னோட மிகவும் வந்துட்டு நெருங்கி பழகக்கூடிய ஒரு என்னோட நண்பர். முடிந்த வரையில நாங்க இந்த விஷயத்துக்கு உண்மையிலே முடிந்த வரையில நான் குரல் கொடுப்பேன். எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை. முடிந்த வரையில நான் குரல் கொடுப்பேன். பாப்போம் இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி. தற்பொழுது அந்த அரசியல்வாதி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தகவல் ஒன்று கிடைச்சிச்சு. இதன் அடிப்படையில பாப்போம் முன்னுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த மரணித்த நண்பருக்கு துஆ செஞ்சீங்க இன்ஷா அல்லாஹ்.